விவேக்ஸ் சில்லான சம்மர் சேலுக்கு வாங்க. ₹1 ஏசி மற்றும் ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டு போங்க. இஎம்ஐல ஏசி வாங்கி கோல்ட் காயின் இலவசமா பெறுங்க. நிறைய வெரைட்டி ஏசி கம்மி விலையில வாங்க. விவேக்ஸ் சில்லான சம்மர் சேலுக்கு வாங்க. திமுக மேல கஸ்தூரி மேம்க்கு ஏன் இவ்வளோ ஒரு வெறுப்பு, ஒரு கோபம்? இந்தி எதிர்ப்பு, வடக்கத்தியர் எதிர்ப்பு, பிராமணர் வெறுப்பு. ஜெயலலிதா அம்மா வராது ஒரே வார்த்தையில முடிச்ச விஷயத்த நீங்க எவ்வளவு கழுவி இவங்க ஊத்துனாங்க. இபிஎஸ் ஓபிஎஸ் அரசு வந்தப்ப நீட்டை உள்ள விட்டுட்டாங்கன்னு சொல்லி ஒரு எலெக்ஷன் ஜெயிச்சிங்களா? இப்ப நீங்க என்ன பண்றீங்க? அதுக்கான முயற்சிகள் எடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சப்ப கட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. 12 மணி நேர வேலை அப்படிங்கிறது எந்த இடத்துலயாவது மக்களுக்கு அனுகூலமான ஒரு பாலிசியா? எதுக்காக கொண்டு வந்தாங்க? சைனால ஃபேக்டரி வச்சிருந்த ஆப்பிளும் ஃபாக்ஸ்கானும் இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்துட்டான். அவங்க எங்களுக்கு ரவுண்ட் த கிளாக் வேலை செஞ்சு கொடுத்தாங்க. இப்போ நாங்கள் அங்கே போக மாட்டோம், ஏன்னா எங்கள் கோவிடுக்கு அப்புறம் எனக்கு அங்கே போக பயமாக இருக்குது, நான் இங்கே வந்துட்டேன், அந்த அடிமை வாழ்க்கையை எனக்கு இங்கே கொடுன்றான். பன்னாட்டு நிறுவனத்துக்கு நீங்கள் தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்க்கையை விற்கிறீங்களா? அதில் அப்போ என்ன யாருக்கு என்ன நீங்கள் யாருக்கு யாரு நட்பு முறையா என்ன முறை? திமுக மேல கஸ்தூரி மேம்க்கு ஏன் இவ்வளோ ஒரு வெறுப்பு, ஒரு கோபம்? அவங்களுடைய சித்தாந்தம் மக்களுக்கு விரோதமான ஒரு சித்தாந்தம். திமுகவுடைய அரசாங்கம், அட்மினிஸ்ட்ரேஷன், தமிழக அரசு, அதை நான் விமர்சிக்கல. ஆனா திமுக என்ற கட்சி ரீதியா திமுகவில் இருக்கக்கூடிய தனிப்பட்ட அரசியல்வாதிகள் பலரை நான் பாராட்டுகிறேன், நட்பு முறையில் இருக்கிறேன். ஸ்டாலின் அவர்களை நான் பாராட்டாத நாளையில நீங்க அதையும் ட்விட்டர்ல பார்த்துட்டு தான் இருப்பீங்க. ஆனா திமுகவின் அடிப்படை சித்தாந்தம் மக்கள் விரோத சித்தாந்தமாக இருக்கிறது. ஒரு அரசியலுடைய அடிப்படையே வெறுப்பு தான் வைங்களேன். எதிர்ப்பு தான் என் அரசியல் அப்படின்னு சொன்னா அது தவறான. இந்தி எதிர்ப்பு, வடக்கத்தியர் எதிர்ப்பு, பிராமணர் வெறுப்பு. எதிர்ப்பு கூட கிடையாது. ஏன்னா அவங்க எதிர்க்க மாட்டாங்க. அவங்க கல்யாணம் பண்றதும் பிராமின்ஸ் தான், அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறதும் பிராமின் நெட்வொர்க் தான். இந்தி திணிப்பு தான் அவங்க எதிர்க்கிறேன்னு சொல்லி அப்படின்னு சொல்லுவோம். அது இப்படிதான் நம்ம சொல்லுவோம். ஆனா the lines get blurred. நானும் இந்தி திணிப்பை எதிர்க்கிற ஆள் தான். நான் ஒரு மிகப்பெரிய தமிழ் தேசிய சிந்தனை உடையவள். எனக்கு இந்தி திணிப்பு இன்னைக்கு கூட அந்த இதுக்கு நான் ஸ்டாலின் சாரை பாராட்டியிருந்தேன். அதுக்கும் என்னைக்குமே ஆவினுங்கிற பேரை நாங்க தயிரை என்னைக்குமே தஹி, என்னைக்குமே நஹின்னு நானே சொல்லியிருந்தேன். இந்தி திணிப்பை நான் எதிர்க்கிறேன், ஓகே. ஆனா அதுதான் எங்களுடைய அரசியல் கட்டுமானம் அப்படிங்கிறது பிரச்சனை. அப்ப இந்தி திணிக்காத ஒருத்தங்க வந்துட்டாங்கன்னா அப்ப உங்களுக்கு நீங்க கட்சியை கழிச்சிருவீங்களா? மக்களுக்கு அடிப்படை கட்டுமானம் திமுக எங்க மேடம் சொல்றாங்க? எவ்வளவு விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க நீங்களே தான் சொன்னீங்க. ஒரு கட்சியுடைய ஆரம்பமே நாங்க பிராமணர் அல்லாதவர்களை வைத்து அரசியல் செய்வோம் அப்படிங்கிறது தான். அதுதான் அவங்களுடைய முதல் வாக்குறுதியே. அதுதான் அவங்களுடைய இது மக்களுடைய விருப்பமா? இதுதானே நியாயம், இதுதானே சமூக நீதி? இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு. ஒருத்தரை மட்டுமே குற்றவாளியா நீங்க நிறுத்தி மத்தவங்க எல்லாரும் யோகியம் உத்தமம்னு சொல்றது போய். தனிப்பட்ட மனிதர்களே நீங்க சொல்ற மாதிரி ஒரு சமூகம் சார்ந்த தனிப்பட்ட மனிதர்கள் இவங்க தவறு, அவங்க தவறு, அவங்கள எதிர்க்கணும், இவங்களை எதிர்க்கணும், அந்த மாதிரி திமுக எதுவும் சொல்றது இல்ல. திமுகவோட கொள்கை அப்படியும் அவங்க செய்வாங்க. அப்படியே போற போக்குல, அதாவது பெரிய தலைவர்கள் செய்ய மாட்டாங்க. அதுக்குன்னு நடுநிலையா நடுத்தரத்துல இருக்கக்கூடிய பேச்சாளர்கள் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப கீழ்த்தரமான பேச்சாளர்களும் இருப்பாங்க. லோவர் லெவல்ல சொல்றேன். ஆனா அவங்க ரொம்ப லோ லெவலாவும் பேசுவாங்க. லேடிஸை திட்டுறதுக்குன்னு ஒரு 4 பேர் வச்சிருக்காங்க. அசிங்கமா அவங்கள பத்தி டபுள் மீனிங்ல பேசுறதுக்கு வச்சிருக்காங்க. நீங்க ப்ரொஃபைல் பார்த்துட்டு சொல்றீங்க, ஆனா அவங்க எல்லாருமே திமுக சேர்ந்தவங்க தான், அந்த கட்சியை சார்ந்தவங்க தான். திமுக நான் சொல்லல, யார வேணா இருக்கு. நான் ட்விட்டர்ல பதிவு போடுறவங்கள பேசல, கட்சி பேச்சாளர்களையும் ஐடி விங் பீப்புளையும் சொல்றேன். நான் யாரோ ஒரு அனுதாபிய சொல்லலைங்க. கட்சி தொண்டர்கள், கட்சி உறுப்பினர்கள், கட்சி அங்கீகரிக்கப்பட்ட பேச்சாளர்களை சொல்றேன்.
அவங்க எப்படியெல்லாம் பேசியிருக்காங்கன்னு நம்ம இங்க வந்து சொல்ல முடியாது பாருங்க. ம். ஆனா நான் யாரை சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும். ம். அப்புறம் நான் சொன்னா உடனே ஆஹா நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்தை சொல்றீங்க, ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சொல்றீங்கன்னு நீங்க ஆரம்பிச்சிடுவீங்க. பேர் சொல்ல முடியல என்னால. ம். புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி எனக்கு சில டீசெண்டா இருந்துட்டா சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நமக்கு இருக்கு. ம். அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே இல்லாதவங்க என்ன வேணா பேசலாம். ம். நாம அந்த லெவலுக்கு கீழே போக முடியாததுனால நம்ம ஆரம்பத்திலேயே தோத்து போயிடுவோம். ம். இதுதான் அவங்களுடைய அரசியல். வெறுப்பு அரசியலை நீங்க வந்து ஜெயிக்கவே இல்ல முடியாது. மேடம், இப்ப திமுக சமீபத்துல இல்ல இந்த காலகட்டத்திலேயோ நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஒரு சமூகத்தை எதிர்க்கிறதோ இல்ல வடவர் எதிர்ப்பு திமுக இப்ப எங்க மேடம் பண்றாங்க? ஆட்சிக்கு வந்ததுல இருந்து பண்ணல. ம். ஆட்சிக்கு வரதுக்கு ஒரு நாள் முன்னாடி வரைக்கும் பண்ணாங்க. என்ன பண்ணாங்க? வடக்கர்கள் பானிபூரி, ஏன் ஆட்சிக்கு வந்தப்புறம் கூட பானிபூரி வித்தவங்க அது இதுன்னு பொது மேடையில பெரிய பெரிய அமைச்சர்கள் பேசிட்டு தான் இருக்காங்க. வட இந்திய தொழிலாளர்கள் தாக்கப்படுறாங்க நீங்க அப்படிங்கிற எதுக்கு விஷயங்கள் வந்தோடனே ஆஹா. விரைவா வந்து நடவடிக்கை செய்யணுங்க, எடுக்கப்பட்டது. ம். செய்யணும். ம். பாத்துக்கிட்டு உட்கார்ந்து இருப்பாங்களா? ம். அரசாங்கம் வேற, கட்சி வேற. ம். கட்சியுடைய தத்துவம் வேற, அரசாங்கத்துடைய தத்துவம் வேற. ம். கட்சியுடைய தத்துவம் அதுதான் என் பிரச்சனையே. ம். இந்த இரட்டை வேடம் தான் என் பிரச்சனையே. கட்சியோட தத்துவம் என்ன? நீட் ரகசியம் எங்களுக்கு தெரியும். ஆட்சிக்கு வந்ததும் நாங்க என்ன பண்றோம் பாருன்னு வீராப்பு பேசுறது கட்சி. ம். அதே வீராப்பு பேசினவா இன்னைக்கு அமைச்சரா உட்கார்ந்துருக்காரு. ம். நீட்டும் ஒரு வெற்றிகரமா 3வது ஆண்டுக்குள்ள அடி எடுத்து வச்சிடுது. அதுக்கான அவங்க கோரிக்கைகள் பார்த்து- வச்சிருக்காங்க. சட்ட திருத்த மசோதா ஏங்க, கொண்டு வந்திருக்காங்க. ஜெயலலிதா அம்மா ம். வராது ஒரே வார்த்தையில முடிச்ச விஷயத்த ம். நீங்க எவ்வளவு கழுவி கழுவி இவங்க ஊத்துனாங்க. ம். இபிஎஸ் ஓபிஎஸ் அரசு வந்தப்ப நீட்டை உள்ள விட்டுட்டாங்கன்னு சொல்லி ஒரு எலெக்ஷன் ஜெயிச்சிங்களா? ம். இப்ப நீங்க என்ன பண்றீங்க? அதுக்கான முயற்சிகள் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சப்பக்கட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. 12 அவர் வேலை தான் உங்களுக்கு, அதுதான் இன்னைக்கு வந்து தேவையா? நிறுத்தி வச்சிருக்காங்க. யாருக்கான ஏன் நிறுத்தி வச்சாங்க? ம். மக்கள் கொந்தளிச்சதுக்கு அப்புறம் நிறுத்தி வச்சாங்க. அந்த இடத்துல மீடியாவை நான் பாராட்டுறேன். ம். மீடியாவை மட்டும் இல்ல, அவங்க கட்சியிலேயே கழுவி ஊத்திட்டாங்க. ம். யாருமே எதுக்காக அதை செஞ்சாங்க? மக்களுக்காகவா? 12 மணி நேர வேலை அப்படிங்கிறது எந்த இடத்துலயாவது மக்களுக்கு அனுகூலமான ஒரு பாலிசியா? ம். சொல்லுங்க பிரதர். இல்ல. நான் 48 மணி நேரங்கிறது 48 மணி நேரம் தானே. எப்படி நான் என்ன விளையாடுறீங்க? ஒரு நாளுக்கு 12 மணி நேரம் நான் வேலை செய்யறேங்க. நான் வந்து எனக்கு ஒரு நாள் படப்பிடிப்புங்கிறது 12 மணி நேரம் ஆகுது. ம். அப்படின்னா நான் வந்து காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு 8 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பி 6 மணிக்கு எந்திரிச்சு நான் என் பையனை ஸ்கூலுக்கு வந்து ஒரு கட்டு சாதத்தை கட்டி அவனை சமைச்சு கட்டி கொடுத்துட்டு ம். நான் வந்து கார்ல ஏறி ஏசி கார்ல ஏறி சொகுசா 8 மணிக்கு கிளம்பி 8:30 மணிக்கு போய் 9 மணிக்கு நான் அரிதாரம் போட்டு ம். நான் வேலை செய்ய ஆரம்பிச்சேன்னா எனக்கு 8 மணிக்கு முடியுது. ம். 9 to 8 என் ஒர்க் டைம். 8 மணிக்கு முடிஞ்சிச்சுன்னா திருப்பி நான் வந்து வீட்டுக்கு வந்து என் மேக்கப்பை கலைச்சிட்டு குளிச்சுட்டு குழந்தைய கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஓய்வு நேரத்தில் எனக்கான அலுவல்களை பார்த்துட்டு எதையாவது படிச்சுட்டு படுக்கிறதுக்கு 12 மணி ஆகுது. திருப்பி காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சு அதே இயந்திர வாழ்க்கையில் நம்ம சுழலணும். இது என்ன மாதிரி ஒரு லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கக்கூடிய ஏசியில் வேலை செய்யக்கூடிய, நான் ஓகே ஷூட்டிங் வந்து வெளியில் இருந்தாலும் எங்களுக்கு எல்லா வசதியும் கொடுக்குறாங்க. கேரவேன் இருக்குது, அது இருக்குது, ஒரு சொகுசான ஒரு வாழ்க்கை முறையில் என்னை வச்சு பார்த்துக்கிறாங்க. சாப்பாடு இருக்குது, நான் எனக்கு சாப்பாட்டுக்கு கவலை இல்லை. சமைக்கலன்னு சொன்னால் எனக்கு வீட்டுக்கு வந்து அமுச்சு விட்டுடுவாங்க. இவ்வளவு ஃபெசிலிட்டிஸோடு இருக்கிற எனக்கே மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குது. ஐயோ ஒரு 1 hour லேட் ஆயிடுச்சுன்னா ஐயோ என் பையன் தனியா இருப்பாங்க 8 மணி வரைக்கும் தாக்கு பிடிப்பாங்க. உங்களோட எல்லாரோட கருத்தை கேட்டு ஏத்துக்கிட்டு அரசாங்கம் வந்து அதை நிறுத்தி வச்சிருக்காங்க. ஒரு லா வந்துச்சுன்னா அந்த லா மக்களுக்கு வாழ்க்கையை எளிதாக்கணும். ஆனா இங்க என்ன லாஸ் நாம போடுறோம்? மக்கள் எதிர்ப்புக்கு நிறுத்தி வச்சிருக்காங்கன்னு சொல்லாதீங்க. ஏன் அப்போ நீங்க என்ன மக்களுடைய சிந்தனையே தெரியலன்னு நான் ஒத்துக்கிறீங்களா? இந்த அரசாங்கத்துக்கு மக்கள் என்ன விரும்புறாங்கங்கிறது தெரியல. அப்படி அதானே நீங்க சொல்ல வரீங்க? இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு கொண்டு வந்தாங்க, மக்கள் ஏத்துக்கிறாங்க. எதுக்காக கொண்டு வந்தாங்க? சைனால ஃபேக்டரி வச்சிருந்த ஆப்பிளும் ஃபாக்ஸ்கானும் இப்ப தமிழ்நாட்டுக்கு வந்துட்டான். அவன் என்ன சொல்றான்? சைனால அவங்க உசுரையே மதிக்கிறது கிடையாது, எல்லாம் அடிமை வாழ்க்கை. அவங்க வந்து எங்களுக்கு ரவுண்ட் த கிளாக் வேலை செஞ்சு கொடுத்தாங்க.
இப்போ நாங்க அங்க போக மாட்டேன், ஏன்னா எங்க கோவிடுக்கு அப்புறம் எனக்கு அங்க போக பயமா இருக்குது, நான் இங்க வந்துட்டேன், அந்த அடிமை வாழ்க்கையை எனக்கு இங்க கொடுன்றான். அவன் வந்து ஒரு அமெரிக்க பன்னாட்டு கோடிகளில் 1000 கோடிகள் புரளும் ஒரு பன்னாட்டு நிறுவனம். பன்னாட்டு நிறுவனத்துக்கு வந்து நீங்க தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்க்கையை விற்கிறீங்களா? அதுல அப்போ வந்து என்ன என்ன யாருக்கு என்ன, நீங்க வந்து யாருக்கு யாரு நட்பு முறையா, என்ன முறை, இதெல்லாம் கேள்வி வருமா வராதா? இதுல நேர்மையே இல்லைன்னு நான் நினைக்கிறேன், நான் சந்தேகப்படுறேன். இது ஒரு சந்தேகம்தான். அந்த கேள்வி வந்து நியாயமான கேள்வியா இல்லையா? ஏன்னா இது மக்கள் எந்த வாழ்க்கையில, எனக்கு ஆண் கூட தெரியாதுங்க, எனக்கு தெரிஞ்ச ஆண்கள் கூட எங்களுக்கு குடும்பத்தை பார்க்கவே வேணாம், குழந்தைங்க படுத்திருக்கும் போது எந்திரிச்சு போவோம், திருப்பி குழந்தைங்க தூங்கினதுக்கு அப்புறம் திருப்பி வருவோம்னு எந்த ஆணும் சொல்ல மாட்டான். ஆனா பெண், அதுவும் தாய்மார் அல்லது வீட்டில் ஒரு அப்பா அம்மா வயசானவங்க இருக்கிறாங்கன்னு சொன்னா ஒரு பெண்ணால செய்யவே முடியாது. 8 மணி நேரம் பாலை அடக்கி வச்சுக்கிட்டு வேலைக்கு போகிறவங்க தான். தையல் மிஷினில் வந்து எங்கள் நிறைய இது நெட்வொர்க் ஒர்க் பண்ணுறவங்கெல்லாம் நமக்கு தெரியும். அவங்கெல்லாம் வந்து குழந்தைங்களை கூடவே தான் கூட்டிகிட்டு வருவாங்க. அப்போவும் ஒரு இது பண்ணும்பொழுது என்ன ஆகும், 8 hours, இப்போ திருப்பூரில் நிறைய ஃபேக்ட்ரிஸில் அவுட்புட் எப்படின்னா 8 hours தான் ஒர்க் நேரம். ஆனால் அந்த அவுட்புட் கோட்டா நீங்கள் மீட் பண்ணலன்னா நீங்கள் பண்ணி கொடுத்துட்டு தான் போகணும். அதனால் 1 or 2 hours எக்ஸ்ட்ரா ஆகும், அதுக்கு வந்து சம்பளம் கிடையாது. நீங்கள் 8 hourல ஏன் செய்யலைன்னு தான் கேட்பான். ஸோ நீங்கள் கோட்டா கொடுத்துட்டு போகணும். இப்போ 12 மணி நேரம் கோட்டான்னா என்ன ஆவாங்க? எழுதி கொடுத்துடணுமா வாழ்க்கைய? அவங்களுக்குன்னு ஒரு அந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்க வேண்டியது தானா? ஏன்னா நீங்கள் வந்து அந்த ஒர்க்கில் இருக்கும் பொழுது திடீர்னு குழந்தை அழுதா போய் பார்க்க முடியாது. எத்தனையோ பேர் குழந்தைங்கள அம்மா கிட்டேயோ இல்லை பக்கத்து வீட்டுக்கார அம்மா கிட்டேயோ கொடுத்துட்டு வராங்க லேடிஸு. லேடிஸ் கஷ்டம் லேடிஸ்க்கு தெரியும், அது ரொம்ப வர்ஸ்ட் விஷயம். இது ஒன்று. அடுத்த ரூல் என்ன, நாங்கள் வந்து சாராய லைசன்ஸ் கொடுப்போம், எங்கே வேணால் கொடுப்போம். உடனே எல்லாரும் எதிர்த்ததுக்கு அப்புறம் அதுக்கு விளக்கம் கொடுப்போம். நாங்கள் என்ன அது இதெல்லாம் முதல்ல செஞ்சு பார்க்குறது, யாரும் ஏமாறலைன்னா உடனே அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கறது. விளக்கம் மட்டும்தான் கொடுத்தாரு, மாற்றம் எதுவும் அந்த மாதிரி தெரியலையே. மாத்திட்டாங்க மேம். அந்த திருமண மண்டபங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எடுத்து, திருமண மண்டபத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திருமண மண்டபத்தில் எதுக்கு வரணும்? உங்களுக்கு குடி பார்ட்டி வைக்கணும்னு சொன்னால், ஏற்கனவே தமிழ்நாட்டில் இது வந்து ரொம்ப சிம்பிளான லாஜிக், யாருமே சொல்ல மாட்டாங்க, உடச்சி சொல்கிறேன். லிக்கர் லைசன்ஸ் வேணும்னா உங்களுக்கு கிளப் லைசன்ஸ் இல்லைன்னா ஹோட்டல் லைசன்ஸ் இருக்கணும். ஆமாம். ஸோ இப்போ இவங்க சொல்கிறாங்கல்ல, விளக்கமே ரொம்ப வளவள கொலக்கலான்னு இருக்குது. நாங்கள் சர்வதேச தரத்தில் இருக்கக்கூடிய விழாக்களுக்கு, நிகழ்ச்சிகளுக்கு அதுக்கு மட்டும்தான் நம்ம அலோவ் பண்ணுறோன்னு என்ன பேசுகிறாங்க? இப்போ ஒரு சர்வதேச தரத்தில் ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னு சொன்னால் அது வந்து ரோட்டில் பந்தல் போட்டு நடத்த போகிறது இல்லை. ஒரு நட்சத்திர விடுதியில் நடத்துவாங்க, இல்லை ரிசார்ட்டில் நடத்துவாங்க, இல்லைன்னா கிளப்பில் நடத்துவாங்க. இப்போ ஐபிஎல்னு சொன்னால் டிஎன்சிஏக்கு கிளப் லைசன்ஸ் இருக்குது. அவங்களுக்கு நீங்கள் புதுசாக ஒன்றும் லைசன்ஸ் கொடுக்க போகிறது இல்லை. ஒரு பெரிய மேரேஜ் பார்ட்டின்னு சொன்னால் பெரிய பெரிய 5 star ஹோட்டலில் நடத்திக்க போகிறாங்க, அவங்க உங்களுக்கு பர்மிஷனை கேட்க போகிறது இல்லை. அப்போ நீங்கள் யாருக்கு கொடுக்குறீங்க பர்மிஷன்? மாத்திட்டாங்கன்னு நீங்க சொல்றீங்க. இந்த வார்த்தையை தான் அவங்க அதுல வந்து விளக்கமா சேர்த்திருக்காங்களே தவிர என்ன மாத்திருக்காங்க? இந்த சைஸ் இருக்கணும், கன்வென்ஷன் ஹாலு இந்த இடத்துல இருக்கணும், இத்தனை ரூம் இருக்கணும், இத்தனை பேர் குறைந்தபட்சம் இருக்கணும், அதிகபட்சம் இருக்கணும், இந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்கா? இதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஏன்னா இந்த ரூல் வந்தது ஹோட்டல் முதலாளிகள் அப்புறம் கார்பரேட்ஸு இவங்களையெல்லாம் தாண்டி கட்சிக்காரங்க, இந்த ஆளுங்கட்சி வந்ததுனால நல்லா ஒரு கொஞ்சம் பார்க்கலாம் பார்க்கலாம்னு நினைக்கிறவங்க, இவங்கள்லாம் என்ன வச்சுருப்பாங்க? கல்யாண மண்டபம் அப்புறம் ஹாலு இதெல்லாம் தான் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு லைசன்ஸ் கொடுத்தா நாளைக்கு வந்து இப்போ டெம்பரரி லைசன்ஸ் கொடுத்தீங்கன்னா ஒரு நிகழ்ச்சின்னு சொல்லி 10 நாளுக்கு ஒரு பார்ட்டி வைக்கலாம். கிறிஸ்மஸை ஒட்டி, நவராத்திரியை ஒட்டி மாபெரும் பெருவிழா அப்படின்னு ஏதாவது ஒன்று வைக்கலாம், பிறந்த நாளை ஒட்டி அப்படின்னு வைக்கலாம். யார் கேட்குறது? அப்போ ஒரு ஹால் போதும், உங்களுக்கு வந்து லைசன்ஸ் அப்போ டெம்பரரியாக கிடைக்கும். ரொம்ப பெரிய களவாணித்தனங்க அது. இது வந்து ஜஸ்ட் பியோர்
மணல் கொள்ளை போன்ற விஷயம்தான். மணல் கொள்ளை போல இன்னைக்கு செத்து போயிட்டாரு லூர்து பிரான்சிஸ். மணல் கொள்ளைய பத்தி அந்த ஆட்சியில ஒருத்தர் இருந்தாரு, அந்த ஒருத்தர் மணல் கொள்ளை மாஃபியா தலைவர்னு எவ்வளவு பேசுனீங்க நீங்க. அவங்க கடைசியில அதே ஆட்கள் அதே மாதிரி இன்னும் அதிக அளவுல மணல் கொள்ளை பண்ணிட்டே இருக்காங்க. நாம அதை கண்ணோட டெய்லி நாம வந்து செய்திகள் நீங்க போட்டுக்கிட்டே இருக்கீங்க. குறைஞ்சிச்சா? நீங்க போட்டுக்கிட்டே இருக்கீங்க. என்ன குறைஞ்சிச்சு? ஒருத்தர் உசுறு போச்சு. யாருக்காச்சும் எதாவது குறைஞ்சிச்சா? விலை ஏறிச்சு. நான் கேள்விப்பட்டவரை மணல் கொள்ளைக்கு இப்ப ஆட்சி மாறினதுல இருந்து ரேட் எல்லாம் ஏறிடுச்சான். எப்படி இதுல வந்து நீங்க கேக்குறீங்க நான் அந்த ஏன் எதிர்க்கிறீங்கன்னு சொன்னது ஒண்ணு சரி. அது எனக்கு வந்து ஏன் நான் வந்து மற்ற கட்சிகளை அப்படி எதிர்க்கலன்னு சொன்னா, அவங்க வந்து இப்படி இல்லைங்க. இப்போ பிஜேபி இருக்குன்னு வைங்க, பிஜேபியோட கொள்கை எனக்கு ஏற்பு இல்லை. ஒரு இஸ்லாமியரை மட்டும் ஏதாவது ஒரு வகையில கார்னர் பண்றது அப்படிங்கிறதுக்கும் தமிழ்நாட்டுல பிராமணரை கார்னர் பண்றதுக்கும் வித்தியாசமே இல்லை. ஒரு மைனாரிட்டி இருக்கு, அந்த மைனாரிட்டி அடிச்சா மெஜாரிட்டி வந்து கைத்தட்டுவாங்கங்கிறது வந்து ஒரு அசிங்கமான அரசியல். எனக்கு அதுல அரசியல் நீங்க சொல்றீங்க. 2 பேர் அரசியல்னு நான் சொன்னேன், உங்களுக்கு எப்படி காதல் இருந்துச்சுன்னு தெரியல. அது ஒரு அசிங்கமான அரசியல். ஸோ பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து நாங்கள் எம்மதமும் சம்மதம், நாங்கள் சமூக நீதினு பேசல. அவங்க ஆமா நாங்க இந்துத்துவான்னு பேசுறாங்க. அட்லீஸ்ட் அவங்க வந்து பாசாங்கே செய்யல. ஆமா இந்துத்துவா என்ன தப்புன்னு ஒரு ரைட் ராயலா கேக்குறாங்க. அது ரைட் ராயலா? நாங்க இந்துத்துவ அரசியல் தான் எடுப்போம், இந்துக்களுக்காக. அது பாசாங்க இல்ல. அது ரைட்டா தப்பு எனக்கு ஏற்பு இல்லைங்க. பட் அது ரைட்டா தப்பாங்கிறத விட சொல்ற விஷயத்த அவங்க ஸ்ட்ரைட்டா இருக்காங்க, பொய் சொல்லல. ஒன்னு சொல்லிட்டு ஒன்னு செய்யும் பொழுது, இப்போ நீங்க வந்து என்னெல்லாம் சொன்னீங்க, நான் இப்ப இத்தனை உதாரணங்கள் சொன்னேன். எதிர்கட்சி இபிஎஸ்சியும் ஓபிஎஸ்சியும் எதுக்கெல்லாம் நீங்க விமர்சிச்சீங்களோ அதே விஷயங்களை நீங்க வேற மாதிரி செய்யறது. சேலம் 8 வழி சாலை அடிச்சு சொல்றீங்க. ஆமா, போராட்டம் பண்ணது என்ன, அங்க எல்லாரையும் தூண்டி விட்டது என்ன, எவ்வளவு பேசணும் நாம. இப்ப என்ன ஆச்சு? திட்டம் மாறல, சாலை வருது, பேர் மாத்தியாச்சு. அதுக்கு நாங்க இப்போ வந்து 8 வழி சாலைன்னு பேர் வைக்கல, அதிவிரைவு சாலைன்னு பேர் வச்சிருக்கோம். அதனால இதுவும் அதுவும் வேற. அந்த ஹிப்பாக்ரசியை என்னால தாங்க முடியல. இதெல்லாம் வந்து பொய் இல்லையா? அதிமுக சார்பு நிலையில நிறைய கருத்துக்கள் சொல்றீங்க. அதிமுக இல்ல, திமுக எதிர்ப்பு நிலை, திமுக சார்பு நிலைங்கிறது தான் என்னுடைய கருத்துக்கள். அதிமுக சார்பு நிலை அப்படிங்கிறது ஏன் அவங்க கள்ளுக்கடையை திறந்து திட்டலையா? கோவிட் டைம்ல கள்ளுக்கடையை திறந்தாங்க, நான் திட்டல? அத்தனை சேனல்லையும் வந்து திட்டல? ஞாபகம் இல்ல உங்களுக்கு? ஆமா, அதிமுகவில் சாராய கடையை கோவிட் நேரத்துல திறந்த போது எவ்வளவு நாங்க வந்து கூரை மேல ஏறி நின்று கத்திருக்கோம். தப்புனா தப்பு தாங்க, அது நானா இருந்தாலும் தப்புனா தப்பு தான், ரைட்டுனா ரைட்டு தான். நம்முடைய ஆட்களா இருந்தாலும் அது யாரா இருந்தாலும் அதுதான், அதுக்கு பேரு தான் நீதி. எனக்கு வேண்டப்பட்டவங்க செஞ்சா அது வந்து தப்பு இல்லை கரெக்டு அப்படின்னு மாறாது. சரிங்கிறது சரிதான், தப்புங்கிறது தப்பு தான். அதனால அப்படிலாம் நாங்க எதுவும் செய்யல. நாளைக்கே நான் ஒரு கட்சியில சேர்ந்தாலும் இந்த குறைந்த கால சமூக வாழ்க்கை பப்ளிக் லைஃப்ல என்னுடைய அனுபவத்துல எப்படி இருக்குதுன்னா, ஒரு தப்பை சுட்டி காட்டுனா, ஒரு விமர்சனத்தை முன் வச்சா, அந்த விமர்சனத்துக்கான எதிர்ப்பை மற்ற கட்சிக்காரர்கள் எனக்கு பதிவு பண்றாங்க. என்னை வந்து என்னுடைய கருத்து தவறுன்னு சொல்றாங்க, உனக்கு என்ன தெரியும்னு சொல்றாங்க, மிக அதிக அளவில் அவங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்துறாங்க, எல்லாமே செய்றாங்க. இது வந்து அதிமுக, பாஜக, மையம், இவங்க ரஜினி ரசிகர்கள் இவங்கெல்லாம் வந்து மிக அதிக அளவில் கோபத்தை வெளிப்படுத்துவாங்க. ஆனா இவங்க விமர்சனத்தை வந்து விமர்சனத்துக்கான கோபத்தையும் விமர்சனத்துக்கான விவாதத்தையும் மட்டும்தான் இது வரைக்கும் ஏன் அனுபவத்துல சொல்றேன். விதிவிலக்குகள் இருக்கும். பொதுவா இது வந்து மையத்தினர்லாம் வந்து ரொம்ப அழகா விவாதிப்பாங்க. ஒரு விஷயம் நம்ம வந்து பேசணும்னா, திமுக காரங்க ஒரு விமர்சனம் வச்சா
ஸ்ட்ரெயிட்டா அவங்க விஷயத்தையே சொல்ல மாட்டாங்க. நேரா என் ஜாதி என்ன, என் தொழில் என்ன, நான் யாரோட படுத்தேன், இந்த 3 தான். தனிப்பட்ட தாக்குதல்ல இறங்குறத தவிர கருத்து ரீதியான ஒரு அரசியலையே நான் பார்க்கல. அப்ப திமுக தொண்டர்களுக்கு இதுதான் நீங்க கத்துக் கொடுக்குறீங்களா, இல்ல இந்த மாதிரி ஆட்கள் தான் திமுக அனுதாபிகளா இருக்காங்களாங்கிற கேள்வி எனக்கு அந்த இடத்துல வருது. ஏன் நான் எதிர்க்கிறேங்கிறதுக்கு அதுதான் காரணம். மற்றபடிக்கு அரசாங்கத்தையோ அமைச்சர்களையோ அவங்க நாளைக்கே மாறி போனா, நாளைக்கே சாஃப்டர் ஆயிட்டா, இல்ல இன்னிலிருந்து நம்ம வேற ஒரு பாதையை நம்ம முன்னெடுத்து நடத்துறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் அதுக்கு பாராட்டுவேன். மக்கள் நீதி மையம் சார்ந்த அரசியல் வந்து ஏற்கனவே நீங்க ஆதரிச்சு அங்க இருக்கிற நல்ல விஷயங்கள்லாம் நீங்க நான் பேசியிருக்கீங்க. என்னுடைய சகோதரருக்காக தேர்தல் பிரச்சாரம் கூட பண்ணியிருக்கேன். என்னுடைய சகோதரர் திரு பி.டி. செல்வகுமார் அவர்கள் புலி படத்து தயாரிப்பாளர், அவருக்காக நான் தேர்தல் பிரச்சாரம் கூட பண்ணியிருக்கேன். மையம் சமீபத்திய அரசியல் செயல்பாடுகள் நீங்க எப்படி பார்க்கறீங்க? ஈரோடு இடைத்தேர்தல் நடந்த விஷயங்களையோ இல்ல இப்போ வந்து கர்நாடகால வந்து பிரச்சாரம் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி கோரிக்கை விடுத்திருக்காங்க, நாங்க பண்ண போறோம்னு சொல்லி, இதை நீங்க எப்படி பார்க்கறீங்க? கமல் அவர்கள் மேல எனக்கு ஒரு மிகப்பெரிய மதிப்பு என்னன்னா, ரஜினி அவர்கள் வர்றேன் 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 அப்படின்னு என்னையெல்லாம் கூப்பிட்டு வச்சு கூட சொன்னாரு, ஆனா வரல. கமல் அவர்கள் வரமாட்டேன் வரமாட்டேன் வரமாட்டேன்னு சொன்னவர், சும்மா வந்துட்டு பேசியா பாப்போன்னு சொன்னதும் வந்துட்டார். வீரன் அவரு, கொள்கையில ஒரு பிடிப்புடையவர். இந்த 2 விஷயத்திலையும் எனக்கு நான் அவர் மேல ரொம்ப மதிப்பு வச்சிருக்கேன். அண்ட் நிஜமாவே அவருடைய தாட்ஸ், அந்த கொள்கைக்கும் எனக்கும் 1000 வேறுபாடுகள் இருக்கலாம். பட் அவருடைய ஒரு லாஜிக், அவர் நல்ல ஒரு அறிவாளிங்க. அவர் வந்து வரலாறு, அந்த கொள்கையின் ஒரு பிறப்பிடம் என்ன எல்லாத்தையும் தெரிஞ்சு ரொம்ப ஒரு நல்ல சிந்தனாவாதி. ஆனா எல்லாம் விழலுக்கு இறைத்த நீரா போகுது. சிந்தனாவாதிகள் அப்படிங்கிறது வேற, நம்ம ஊர் அரசியல்வாதிகள்ங்கிறது வேறங்கிறத அவரே இப்போதான் தெரிஞ்சுக்கிறாரு. இப்போ அவருடைய மையத்தின் அரசியலுங்கிறது அவர் ஆரம்பிக்கும் பொழுது, கட்சி தொடங்கும் போது என்ன சொன்னாரோ அந்த கட்சி, அதுதான் இந்த கட்சின்னு சொன்னா மையத்துடைய சின்னம் கூட நம்பாது. கம்ப்ளீட்டா ஒரு அடையாளம் தெரியாம உரு தெரியாம மாறி போச்சு மையம் கட்சி. எனக்கு அது வருத்தம். தமிழ் பத்தி நீங்க சொன்னீங்க, தமிழ் மொழி பத்தி நீங்க விஷயங்கள் சொன்னீங்க. இப்போ கர்நாடகாவில் தமிழ் தாய் வாழ்த்து பாதியிலே வந்து நிறுத்தப்பட்டிருக்கு, அந்த விஷயங்கள் நீங்க பார்த்துருப்பீங்க. ஆனா அது சார்ந்து நீங்க எதுவும் கருத்துக்கள்லாம் தெரிவிக்கலையே? முதல்ல தமிழ் தாய் வாழ்த்த பாதியில நிறுத்தினது ரொம்ப பெரிய ஒரு தவறு. ஆனா அதை விட பெரிய தவறு என்ன தெரியுமா? கர்நாடகாவில் போய் தமிழ் தாய் வாழ்த்து இசைச்சதே தப்பு என்ன கேட்டா. தமிழ்நாட்டுல வந்து இப்போ கிருஷ்ணகிரி, ஹோசூர், அங்க வந்து ஒரு கன்னட சங்கத்துல போய் நீங்க வந்து கன்னட தாய வாழ்த்து பாடல், கன்னட நாட்டு பண்ணை இசைச்சிங்கன்னா மத்தவெல்லாம் சும்மா இருப்பாங்க. ஒரே நாடு தான், தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா. நீங்க தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வடக்கர்கள் அப்படிலாம் சொல்லக்கூடாது, எல்லாருமே தேச ஒற்றுமை, தேசியம் இப்படிதான் பார்க்கணும்னு சொன்னீங்க. கர்நாடகா நம்ம அண்டை மாநிலம் தானே, அங்க தமிழ் தாய் வாழ்த்து ஒழிச்சா என்ன? இல்ல தமிழ்நாட்டுல கன்னட நாட்டு பண்ண இசைச்சா ஒத்துப்போமா நம்ம? ஏன் அதுல என்ன பிரச்சனை? நீங்க ஒத்துப்பீங்களா? நான் ஒத்துக்குவேன். அதுல என்ன பிரச்சனை இருக்கு? இப்ப ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடக்குது, அவங்க சார்ந்து ஏதோ நிகழ்ச்சி நடக்குது, கன்னடா அவங்களோட இது நாங்க சரிங்க, நீங்க ஏத்துக்க மாட்டீங்க? இல்ல, நான் தமிழ்நாட்டுல எதுக்கு நான் கர்நாடகா பாட்டு வைக்கிறேன்? தமிழ்நாட்டுல தமிழ் தாய் வாழ்த்து போடுன்னு தான் நான் சொல்லுவேன். தமிழ்நாடுனா தனி நாடாவா இருக்கு? இந்தியால ஒரு மாநிலம் தானே. இந்திய மாநிலத்துக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குல்ல. தமிழ்நாடு அப்ப ஏன் கர்நாடகா இருக்கு தனியா இருக்கு? கர்நாடகாவை சேர்த்துருங்க தமிழ்நாட்டோட, எல்லாரும் வந்து சந்தோஷமா எல்லா லாங்குவேஜும். ஒரு காலத்துல அப்படித்தானே இருந்தோம், எல்லாரும் மொத்தமா மெட்ராஸ் ஸ்டேட்டா தானே இருந்தோம். அப்படி சேர்த்துருவோம். அப்ப எல்லா மொழி வாரியா பிரிச்சாச்சு. அதுக்கப்புறம் நீங்க 50 பண்ண விஷயத்த இப்ப வந்து நீங்க புதுசா எனக்கு வந்து நீங்க ராமாயணத்தை விடிய கேட்டுட்டு சீதைக்கு ராமன் யாருன்னு கேட்டானா அந்த கதையா நீங்க கேக்குறீங்க. தமிழ்நாடுன்னு பிரிச்சாச்சு, அதுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வச்சாச்சு. இங்க வந்து கர்நாடகா கன்னட தள்ளி வாழ்க, கன்னட அம்மா வாழ்க அப்படின்னு கோஷம் போட்டாங்கன்னா என்னையா நடக்குதுன்னு நம்ம கேட்போமா? நம்ம ஒரு அதை வந்து ஒரு வயலண்டா சொல்லாம இருக்கலாம், ஆனா கண்டிப்பா எதிர்ப்பையோ ஆச்சரியத்தையோ வெளிப்படுத்தாம இருப்போமா? இங்க வந்து நாளைக்கே அது தவறில்லை, கர்நாடகம் வாழ்கன்னு நான் கூட சொல்றேன்.
பட் அப்படி இந்த இடத்துல வந்து ஒரு எலெக்ஷன் கேம்பெயினில் அவங்க பாட்டை எல்லாம் போட்டு நாட்டு பண்ணி இசைச்சு அதுக்கு நீங்கள்லாம் எந்திரிச்சு நில்லுங்கன்னு சொன்னால் என்னய்யா இது தமிழ்நாடுயா எங்கள் ஊர் பாட்டை போடுன்னு நாங்கள் சொல்லுவோமா மாட்டோமா? இங்க தமிழர்கள் இருக்க பகுதியில தான் அதே போல் அங்கே தமிழர்கள் இருக்கிற பகுதியாக இருந்தாலும் அது கர்நாடகம். கர்நாடகத்தில் அவங்களுடைய நாட்டு பண்ணையும் அவங்களுடைய அஃபிஷியலான ஸ்டேட் சிம்பிள்ஸையும் நீங்கள் மதிக்கணும். அங்கே போய் நீங்கள் வந்து தமிழ்தாய் வாழ்த்து போடுறீங்கன்னு சொன்னாலும் அவங்களுடைய பண்ணை முதல்ல எசைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் இதை போட்டிருக்கணும். அதுதான் நியாயம். அத பாதியில நிறுத்தின விஷயத்தை நீங்க எப்படி பாதியில நிறுத்த போட்டுட்டாங்க, தவறோ ரைட்டோ போட்டுட்டாங்க. போட்ட பாட்டை பாதியில நிறுத்தினது மிகப்பெரிய தவறு. ஏன்னா யாரும் அங்க கர்நாடகத்துல இருக்கிற மனிதர்களும் அவங்களும் மனிதர்கள் தான். பாதியில நிறுத்துன்னு சொல்ற அளவுக்கு ஈரமில்லாத நெஞ்சு யாருக்கும் கிடையாது. நம்ம வந்து அண்டை வீட்டாரையும் மதிக்கக்கூடியவர்கள் தான் இந்தியர்கள் எல்லாருமே. அவங்க யாரும் அப்படியே மனசு புண்பட போறதில்லை. தமிழ் பாட்டு கேட்கறதுனால அவங்களுக்கு வந்து மனசு புண்பட போறதில்லை. அதை வந்து பாதியில நிறுத்துன்னு ஒரு அமைச்சர் சொன்னதா கேள்விப்பட்டேன். அது ரொம்ப தவறு. அதை நான் கண்டிக்கிறேன். போடாம இருந்திருக்கணுங்கிறது என் கருத்து. தமிழர் இடத்துல போய் தமிழர் அதிகமாக இருக்கிறாங்க, அதனால நாங்கள் இங்கே வந்து தமிழ் பாட்டு போடுறோம் அப்படின்னு சொல்கிறத விட தமிழர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் தமிழ் பேச்சாளர்கள், தமிழ் சினிமா பாடல்கள், இப்படிப்பட்ட ரெகுலராக நடக்கக்கூடிய விஷயங்களை செய்யலாம். நாட்டு பண்ணுங்கிறது வந்து ஒரு அஃபிஷியலான விஷயம். அதுக்கு வந்து அஃபிஷியலாக ப்ரோட்டோகால், சும்மானாக்கா எல்லா இடத்துலையும் அப்படிலாம் போட்டுறக்கூடாது. அதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, ஒரு முறை இருக்கு. இது வந்து முறை தவறிய செயல். தமிழ் பண்ணை, தமிழ்தாய் வாழ்த்தை அவமதித்த செயல் தான். இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஆடியோ அரசியல் அப்படின்னு ஒரு விஷயம் நடக்குது. அதாவது யாராவது பேசின ஆடியோ வெளியிடுறது, இந்த மாதிரி ஆடியோ சார்ந்த நிறைய ஒரு அரசியல் சர்ச்சைகள், இந்த மாதிரி அது ஒரு கல்ச்சரா மாறிட்டு இருக்கு. அதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இதுக்கு நான் இவ்வளோ நேரம் ஏன் தயங்குறேன்னா, இத்தனை நாள் நடந்த அரசியலுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. இது புதுசா இருக்கு. இன்னைக்கு தேதிக்கு எது உண்மை எது பொய்ன்னு கண்டுபிடிக்கவும் முடியல. கருத்து பூர்வமான ஒரு அரசியல் போட்டிங்கிறது போய் அவங்க வண்டவாளத்தை தண்டவாளம் ஏத்துறத தான் அடுத்த நிலை அரசியலா நம்ம எடுத்துக்கிட்டு போனோம்னா அதை விட கையாலாகத்தனம் எதுவுமே இல்லை. விவேக்ஸ் சில்லான சம்மர் சேலுக்கு வாங்க. ₹1 ஏசி மற்றும் ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டு போங்க. இஎம்ஐல ஏசி வாங்கி கோல்ட் காயின் இலவசமா பெறுங்க. நிறைய வெரைட்டி ஏசி கம்மி விலையில வாங்க. விவேக்ஸ் சில்லான சம்மர் சேலுக்கு வாங்க. பாரபட்சமற்ற நடுநிலையான உண்மை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ளவும் நண்பர்களுடன் பகிரவும் புதிய தலைமுறை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இணைந்திருங்கள்.